கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா மாதத்தின் முதல் நாள் 01/08/2025 ஒரு ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரி ட்ரா நம்பர் 13க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 1597 உடைய ரிசல்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் சி போர்டுன்னு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் வேணும்னா, இல்லைன்னா எப்பயும் போல் கேஎல் டைமண்ட்ற பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்புக்கான ஒரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். சரிங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் போட்ட என்னென்ன கெஸ்ஸிங் வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 597. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 754 வந்திருக்கு, 973 வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டில் இதில் வந்து பிசி வின்னு, இதில் ஏசி. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாங்க. 3 டிஜிட்டில் ஏபிசியில் வந்து 4 ஹைலைட்டாக இருந்துச்சு, அதை எடுத்தோம். பட் ஆனால் அடித்தது வேறு. சரிங்களா? எப்பயும் போல் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 5 நமக்கு பாஸ். ஓகேங்களா? 5 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஜஸ்ட்டு மிஸ்லேயே நம்ம இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செக்ஷன் வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் மிஸ்ஸு 3 டிஜிட் பாக்ஸ் வந்து 950 கொடுத்துருவோம். இங்கே 7 வந்துருந்துச்சுன்னா ஆட்டமே வேறு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 57க்கு 75 உள்ளே கொடுத்துட்டோம். 75 உள்ளே வந்துடுச்சு. இப்போ ஏபிசியில் வந்து அதே தான் 5 நமக்கு பாஸ். 5 ஹைலைட்டாக இருக்குதுன்னு நேற்று நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் 5 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். சரிங்களா? இப்போ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புது ட்விஸ்ட்டே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மாதத்தின் முதல் நாளே வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். வெறும் 6 நம்பர் பாக்ஸ். ஓகேங்களா? 6 நம்பர் பாக்ஸ், அவ்வளோதான். 3 டிஜிட் பாக்ஸ். எதுக்கு பாக்ஸ்னால் வின்னிங் நம்பர் அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் நம்பர் 724. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒரு நம்பர் 724. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா 095. செகண்ட் ஒரு நம்பர் 095. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 526. 526 074. 074. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 954 789. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 597க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 724 095 526 074 954
7 8 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? 7 2 4 பாக்ஸாக போட்டால் 6 நம்பர் வரும். சரிங்களா? இது எல்லாமே பாக்ஸாக போட்டால் எல்லாமே 6 நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாக்ஸு அப்படின்னு தெரிலன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசி வெறும் 5 நம்பர் தான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 01. ஓகேங்களா? 01 எடுத்து 06 06 82 82. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 12 12. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 64. அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது 01 06 82 12 6 4. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இது நம்மளுடைய ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டிங் தான். ஓகேங்களா? இது 5 9 7 வச்சு மட்டுமே எடுத்துருக்க நம்பர். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 64 ஹைலைட்டு 01 12. ஓகேங்களா? இதை நம்ம கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 5 வந்துருக்கு இல்லையா? 5 வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு 9 தூக்குங்க. 9. அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஹைலைட்டான சான்சஸ் உள்ள ஒரு நம்பர்னால் 9 தான். ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்துக்கு 6. அதே மாதிரி பி போர்டு வந்து 9 வந்துருக்கு இல்லையா? 9 வந்தானா நமக்கு என்ன நம்பர் இறக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 வந்தாலே நமக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 வரும். ஓகேங்களா? 3 இல்லைன்னா 0 தான் வரும். அடுத்து சி போர்டு 7. முதல் நாள் 6 ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் 7 கொண்டு வந்திருக்கான். 7 கொண்டு வந்தால் நமக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 இருக்குது. இது பவர் நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து 0 தூக்கிக்கலாம். இது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அதுக்கடுத்து இந்த மாதம் பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்றதை அதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஏ போர்டை பொறுத்தளவு 9 6, பி போர்டை பொறுத்தளவு 3 0, சி போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 0. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா மந்த்லி பெண்டிங் சார்ட். ஓகேங்களா? மந்த்லி பெண்டிங் சார்ட். அப்போ இதில் என்ன நம்பர் வந்திருக்கு என்ன நம்பர் வரலன்னு ஃபஸ்ட்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இப்படி பார்த்துருவோம். ஏ போர்டில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? பி போர்டு செகண்டு, அடுத்து சி போர்டு. ஓகேங்களா?
இது இப்போ வந்து ஏ போர்டை பொறுத்தளவு எந்த ஒரு நம்பருமே கிடையாது, முடிஞ்சு. ஓகேங்களா? எல்லா நம்பருமே 0 to 9 கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் பி போர்டு பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்தளவு எல்லா நம்பரும் வந்துருச்சு. சி போர்டை பொறுத்தளவு மட்டும் இந்த 3 மட்டும் பெண்டிங். ஓகேங்களா? இந்த சி போர்டு 3 வேணால் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான நம்பர் தான். 3ன்றதே கொஞ்சம் ஒரு டேஞ்சரான நம்பர் தான். சி போர்டு 3 ஒன்ஸ் நின்றுச்சுன்னா அது மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு 2லேருந்து 3 மாதம் சாலிடாக ஆகும். ஓகேங்களா? அதனால் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆல் போர்டு ஏபிசி. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டை பொறுத்தளவு என்ன நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1. ஓகேங்களா? இதுக்கடுத்து 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 எதிர்பார்க்கலாம். இதையே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. 108 கூட. ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் 108. இது நம்ம ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றி, வணக்கம்.